பால்ல பெரிய சந்தை இருக்கு. 3 லட்சம் கோடி பால் சந்தை இருக்கு ஓநாட்டுல. சாராயம் 50,000 தான். 3 லட்சம் கோடி சந்தை பேர்த்து இருக்கு ஆந்திர முதலாளிகிட்ட இருக்கு. விளங்குதா? விளங்கிச்சுன்னா தான் இன்னைக்கு உருப்பட்டுருப்பேன். இங்க புவிசார் குறியீடு இங்க 69 பொருளுக்கு இருக்கு. இன்னும் பல பொருளுக்கு புவிசார் குறியீடு இருந்தா உலக நாடுகளுக்கு நான் ஏற்றுமதி செய்ய முடியும். நம்முடைய மண்பானை, நம்முடைய பாய், ஓலைப்பாய், கொட்டான் இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? அரசு பணியா மாத்திடுவேன். வாழ்விடத்துல பாய் பின்னுதல், நெசவு, கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மாட்டு பண்ண மாடு நீ மேய்க்கல, அதுமே இது பால்ல இருந்து பெரும் பொருளாதாரம். பாலாடை கட்டி, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அங்கங்கே இண்டஸ்ட்ரி. ஆடு மேய்க்கிறேன், நாட்டுக்கோழி வச்சுக்கிறேன், கழுத பண்ண வைக்கிறேன். சிரிக்காத கழுதப்பால் தான் உலகத்தில் விலை உயர்ந்தது. 1 லிட்டர் 5000 ரூபாய். மீன் வளர்க்கிறேன், மீன் வளர்ப்பு, எருமை பண்ணை, என்ன கீரை வேணாலும் கிடைக்கும். கீரை பண்ணல வைக்கிறேன். வாழையிலிருந்து தொழிற்சாலை, உனக்கு அரசு வேலை. வாழைப்பழ சிப்ஸ், வாழைப்பழ தட்டு, வாழை மரத்துல இருந்து வேட்டி சிலை தயாரிக்கிறேன். வாக்கடலை போடுறேன். வேர்க்கடல இருந்து என்ன எடுக்கிறேன்? கடலை எண்ணெய் எடுக்கிறேன், புண்ணாக்கு எடுக்கிறேன், கடலை மிட்டாய் தயாரிக்கிறேன். கத்தாலில இருந்து மருந்து பொருட்கள் தயாரிக்கிறேன். மூலிகை பொலிவுட்டும் சாறு. உலகத்துல இதுதான் அதிக மதிப்பு. கத்தாலி, தக்காளி, அதுல இருந்து பழக்கூழ், ஜாம், ஊறுகாய் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி. நீ நகரத்துக்கு வேலை தேடி போகாத, நான் தர்றேன். அரசு வேலை தானடா, நான் தரேன். ஒரு கைத்து கட்டுல 1 லட்சம் ரூபாய். பனை சார்ந்து தொழிற்சாலையை இங்க தொடங்க. கருப்பட்டி காய்ச்சிறேன். நீ இப்படி சிற்றூர்களின் பொருளாதார பாதி போடல. தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல் அரசு பணியாக்கி உன் வாழ்விடத்தில் எதை நீ அவமானம் என்று கருதினியோ அதையெல்லாம் உன் மகன் கவர்மெண்ட் வேலையா மாத்திரேன்.